அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கஜா கல்வியகம். டே பரமா பரிடா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மனித இதயம். நம்ம ஒரு அன்பை வெளிப்படுத்தும் போது என் இதயத்தின் இதயங்களை சொல்லுவோம்ல. அப்புறம் நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லாரும் இதயத்துக்கு தான் அம்பு விடுவாங்க, யாரும் மூளைக்கு அம்பு விடுறது இல்ல. அப்ப ரத்தத்தின் ரத்தங்களை. ஏன் இதயமும் ரத்தமும் அவ்வளவு சம்பந்தம்? என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இதயம் தான் மனிதன் உருவான பொழுது முதலில் உருவாகும் உறுப்பு. அம்மாவோட கருவறையில இருக்கும் பொழுது 3 வாரத்திலேயே 21 நாள் வரும்போதே இந்த உறுப்பு உருவாக ஆரம்பிச்சிடும், ஹார்ட் உருவாக ஆரம்பிச்சிடும். சோ அம்மாவுக்கும் அந்த ஹார்ட்டுக்கும் அதிகமா தொடர்பு இருக்கு. ஏன்னா இந்த இரத்த குழாய் மூலமா வர உணவு, அம்மா உண்ட உணவு தான் நம்ம உடம்புக்கும் இந்த ரத்தம் மூலமாக பரவும். அந்த ரத்தத்தை சீராக உடல் முழுவதும் அனுப்பதற்கு இந்த இதயம் தேவை. சரிங்க, இதயம் சராசரி ஒரு நிமிடத்துக்கு 72 தடவை துடிக்கும். நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். ஆனா நம்ம ஓய்வா இருக்கிற நேரத்துல அது 60க்கும் குறையலாம், 60 வரைக்கும் குறையலாம். நம்ம கொஞ்சம் ஆக்டிவா இருந்த நேரத்துல 100 வரைக்கும் போகலாம். ஸோ 60 to 100 டைம் இதயம் துடிக்கலாம். 100க்கு மேல போனா அது நோய், அது பேரு டக்கிகார்டியா. 60க்கு கீழே போனா அதுவும் ஒரு நோய், பிரடிகார்டியா. சரிங்களா, பிரடிகார்டியா அண்ட் டக்கிகார்டியா. ஸோ இப்படி துடிக்கின்ற இதயம் நல்லா பாத்தீங்கன்னா நம்ம இறக்கும் பொழுது நிறுத்திய கடைசி ஆர்கன் அதுவாதான் இருக்கும். ஈவன் உடம்புல எந்த உறுப்பு செயலிழந்து போனாலும் நம்ம உயிர் வாழ்வதற்கு சாத்தியக்கூறு இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, மூளை செயலிழந்து போனா கோமா ஸ்டேஜுக்கு போவோம். நுரையீரல் இருந்தா இல்லாட்டி கூட நமக்கு எக்ஸ்டர்னல் வேக்யூம் வைப்பாங்க. ஓகேங்களா, பட் எக்ஸ்டர்னல் ஹார்ட் இஸ் ஒன்லி டூயிங் சர்ஜரி டைம். சரிங்களா, ஸோ இயற்கையா நம்ம உயிர் வாழ்றதுக்கு இதயம் தான் கடைசியா நிற்கும். ஸோ அப்பேற்பட்ட இதயம் அது. ரைட், இந்த இதயம் நிற்பதற்கான காரணங்கள் என்னவெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா 2 மேஜர் காரணங்க. ஒன்னு வந்து ஹார்ட் அட்டாக், ஒன்னு வந்து கார்டியாக் அரெஸ்ட். நிறைய சொல்லுவாங்க ஐ காட் அ ஹார்ட் அட்டாக், இல்ல என்னோட சொந்தக்காரங்க ஹார்ட் அட்டாக் வந்துட்டாங்க. அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, அந்த இரத்த குழாய்கள், இந்த இதயத்திற்கு ஆற்றலை கொண்டு சேரக்கூடிய இரத்த குழாய்கள், சரிங்களா, அது கொழுப்பின் மூலமாக அடைக்கப்பட்டிருக்கலாம். மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், there is a heart block. சரிங்களா, இதுவே கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம ஹார்ட் லப்டம் துடிக்கும் பாத்தீங்களா, இந்த துடிப்புக்கு காரணம் அதுல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோ இம்பல்ஸ். சரிங்களா, லைக் கார்டியாக் ரித்மியான்னு சொல்லுவாங்க. அந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் பிளாக்கேட் ஆனா then that will be a cardiac arrest. Fine. So hope in this video you might have enjoyed about what is heart and what is importance. நன்றி.